மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் சோழப்பேரேரி கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மேலூர், இடையப்பட்டி, ஆண்டிப்பட்டி, ஆவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் பங்கேற்று மீன்களை உற்சாகமாக பிடித்து வருகின்றனர். கட்லா, ரோகு, விரால், ஜிலேபி என பல்வேறு நாட்டு வகை மீன்களை பிடித்து மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான திருவாதவூரில் உள்ள பெரிய கண்மாய் என்று அழைக்கக்கூடிய சோழப்பேரேரி கண்மாயானது அமைந்துள்ளது. இந்த கண்மாய் மூலம் இப்பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகள் பாசன வசதி பெற்று வருகிறது. இப்பகுதியில் விவசாய பணிகள் முடிந்தவுடன் இக்கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். அதன்படி 400 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரிய முறைப்படி நடைபெறக்கூடிய மீன்பிடி திருவிழாவானது இன்று நடைபெறும் என கிராம மக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து திருவாதவூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மேலூர், இடையப்பட்டி, கொட்டக்குடி, ஆண்டிப்பட்டி, தெற்கு தெரு, ஆமூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் நள்ளிரவு முதலே காத்திருந்தார்கள். அதிகாலை கிராம பெரியவர்கள் கோவிலில் வழிபாடு நடத்தி வெள்ளை வீசி கண்மாயில் மீன்பிடிக்க அனுமதி அளித்ததை தொடர்ந்து மீன்பிடி திருவிழாவானது தொடங்கியது. மீன்பிடி திருவிழாவிற்கு பங்கேற்க வந்திருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தாங்கள் வைத்திருந்த கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை வைத்து கட்லா, ரேகு, ஜிலேபி, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாட்டு ரக மீன்களை பிடித்து ஆரவாரத்துடன் பிடித்து மகிழ்ந்து கொண்டாடினர். பிடிக்கப்பட்ட மீன்களை வீட்டில் கொண்டு சென்று சமைத்து சாமிக்கு படைத்த பின்பு தங்கள் உண்பதாகவும், இதுபோன்ற மீன்பிடி திருவிழா மூலம் அதிக மழைப்பொழிவு மற்றும் உள்ளூர் மக்கள் நன்மை வேண்டி கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நீர்நிலை அதிக மழை பெறுவதுடன் நீர்நிலைகள் பெறுவது என்றும் இதனால் விவசாயம் செழிக்கும் என்றும் மீன்பிடி திருவிழாவிற்கு பங்கேற்க வந்த பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.